நீங்க இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஸ்டெக் தமிழ். நான் உங்கள் கிரிஷ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராமில் நம்ம கைப்பட்டு தெரியாமல் ஒரு போஸ்ட் டெலிட் ஆகிடுச்சுன்னா அந்த போஸ்ட் ரிகவர் பண்ண முடியுமா முடியாதா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டெலிட் ஆன அந்த பர்டிகுலர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிக வியூஸ் போயிருக்கலாம், அப்படின்னா அதிக லைக்ஸ் போயிருக்கலாம், அப்படின்னா அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பர்சனலாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோவாக இருக்கலாம். ஸோ அப்படி ஒரு ஃபோட்டோ டெலிட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அந்த ஃபோட்டோ ரிகவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபோட்டோவை எப்படி ரிகவர் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேஜில் நான் 3 போஸ்ட் போட்டிருக்கேன். இந்த 3 போஸ்ட்டில் இப்போ ஒரு போஸ்ட்டை டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிகவர் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டில் ஒரு போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ண அப்புறம் மேலே 3 டாட் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நான் இந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ டெலிட் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் எதுவும் டெலிட் ஆகிடுச்சு. நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட்டில் இருந்தது இப்போ 2 போஸ்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இது மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ இல்லை வீடியோஸ் இது ரெண்டுத்தில் எது டெலிட் ஆனாலும் சரி, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல அக்கௌண்ட்டுன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசெண்ட்லி டெலிட்டுன்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக டெலிட் பண்ண எல்லா போஸ்ட்டுமே இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போஸ்ட் மட்டும் டெலிட் பண்ணலை. இதுக்கு முன்னே நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் நான் டெலிட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்துன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு வேணும்னா நான் ஈஸியாகவே ரிகவர் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வேணாம் தான் டெலிட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எப்படி ரிகவர் பண்ணுறதுனா நம்ம இந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணோம். இங்கே பாருங்கள். ஸோ இந்த போஸ்ட் தான் இப்போ நம்ம டெலிட் பண்ணோம். இது கூட இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது. இது நீங்கள் ரிகவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே 3 டாட் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனெண்ட் டெலிட் பண்ணணும்னா டெலிட் கொடுத்துருங்க. இல்லை ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ரீஸ்டோர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் ரீஸ்டோர் பண்ணணுமான்னு கேட்கும். நீங்கள் ரீஸ்டோர் கொடுத்துருங்க. ரீஸ்டோர் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு வரும். அந்த கோடை நீங்கள் இந்த இடத்துல போட வேண்டியதாக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போது என்னுடைய மெயிலுக்கு வர அந்த கன்ஃபர்மேஷன் கோடை நான் இந்த இடத்துல போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கோடை போட்டு முடித்த அப்புறம் இங்கே கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி முடித்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் இந்த போஸ்ட்டுக்குள்ளே போகும். அகைன் மேலே 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ரீஸ்டோர்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆகிடும். இப்போ நமக்கு ரீஸ்டோர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ஃபுல்லாக பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு நம்ம ப்ரொஃபைல் பேஜ் செக் பண்ணி பார்க்கும்போது 3 போஸ்ட்டாக மாறிடுச்சு. இப்போ நம்ம டெலிட் பண்ண ஃபோட்டோ பார்த்தோன்னா இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் இன்றைக்கி டெலிட் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 30 நாளைக்கு மட்டும் தான் இது உங்களுக்கு ஸ்டோரேஜில் இருக்கும். நீங்கள் 30 நாள் தாண்டிடுச்சுன்னா உங்களால் இந்த ஃபோட்டோ ரீஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ 30 நாளைக்குள்ளே உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.